கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். அல்லேலூயா. இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. நிறைய போட்டோல எல்லாம் நீங்க இயேசுப்பா பார்த்துப்பீங்க. அவரு கையில என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுன்னு அந்த போட்டோ தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நிறைய டைம் பார்த்துப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன் என்பவன் தன் வசத்தில் இருக்கிற, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா ஆடுகளையும் அவன் என்ன பண்ணுவான், அவன் பத்திரமா என்ன பண்ணுவான், கொண்டு போவான். பைபிள்ல ஒரு கதையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சான். எத்தனை ஆடுகள்? 100 ஆடுகள். அதுல ஒரு ஆடு என்ன பண்ணுச்சான், தப்பிச்சு காணாம போயிடுச்சான். வழி தவறி போன அந்த ஆட்டை அந்த மேய்ப்பனானவன் என்ன பண்றான்னா, தேடி இரவு முழுவதும் என்ன பண்ணாரு, தேடி சொல்றாரு. மலையில, இருட்டுல, முள்ளுல, கல்லுல எல்லா இடத்துல என்ன பண்ணாரு, தேடி போறாரு. மீதி இருக்கிற அந்த 99 ஆடு என்ன பண்றாரு, விட்டு போயிடுறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மேய்ப்பர்கள் ஒருவேளை 99 ஆடு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடு போனா போட்டோம், அந்த 99 ஆடு என்ன பண்ணலாம், நம்ம பத்து மச்சிக்கலான்னு. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 99 ஆடுகளையும் அப்படியே விட்டு அந்த தொலைந்து போன ஒரே ஒரு ஆட்டை தேடி என்ன பண்றாரு, அவர் எந்த விதமான ஆபத்தையோ எந்த விதமான கஷ்டத்தையோ பார்க்காம அந்த ஆடு பின்னாடி என்ன பண்றாரு, போய் தேடி அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய தோல் மேல போட்டுக்கொண்டு என்ன பண்றாரு, நடந்து வர்றாரு. அல்லேலூயா. அந்த தொலைந்து போன ஆடா ஒருவேளை நீங்களும் நானும் கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். இயேசுவினுடைய வழியை விட்டு நம்ம தவறி போயிருக்கலாம், இயேசு விட்டு நம்ம தனியா போயிருக்கலாம், காணாம போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மள விட்டுட்டு மற்ற வேலை பார்க்க மாட்டாரு. தொலைஞ்சு போன நம்மள என்ன பண்ணுவார், அவரு தேடி வருவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்ம எதை தொலைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை தொலைச்சிருக்கலாம், நம்முடைய சந்தோஷத்தை தொலைச்சிருக்கலாம், நம்முடைய நிம்மதியை தொலைச்சிருக்கலாம், நம்முடைய எல்லா விதமான ஆசைகளை நாம் தொலைத்து இருக்கலாம். ஆனால் அப்படி தொலைந்து போன உங்களே என்னைதான் தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறார், இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன பண்றானா, கொடுக்கிறான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சிலுவையிலே மரித்தார். நம்ம எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், ஏன் இயேசு எந்த குற்றம் பண்ணலையே, அவர் எதுக்கு சிலுவையில அறைந்து அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, அவ்வளவு பாடுபடுத்துறாங்க? ஏன்னா தொலைந்து போன உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, சிலுவையில தொங்கினாரு. அப்படியே இருக்கிற இடத்துல நீங்க எல்லாரும் கண்களை மூடிட்டீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்காக நாங்க ஈஸி கீழே திருச்சபையாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இதோ தொலைந்து போய் இருக்கிற வாழ்க்கையை தொலைத்து, நிம்மதியை தொலைத்து, ஆண்டவரே ஆசைகளை தொலைத்து, எல்லா விதமான சமாதானத்தை தொலைத்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா, யாரெல்லாம் இப்படி தொலைந்து போய் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து தூக்கம் இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொலைந்து போன அவருடைய வாழ்க்கையை நீங்க மீட்டெடுங்க அப்பா. தொலைந்து போன சமாதானத்தை மீட்டெடுங்க ஆண்டவரே. தொலைந்து போன நிம்மதியை மீண்டும் உங்களுக்கு கொடுங்க அப்பா. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்பி நீங்க தருவீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை மாறட்டும் அப்பா. அவருடைய சமாதானங்கள் எல்லாவற்றையும் திரும்பி தருவீராக அப்பா. அவருடைய கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாவற்றையும் மாற்றி அப்பா நித்திய ஜீவன் அவர்களுக்கு தருவீர் என்று நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தாவீதின் குமாரனுக்கு, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா.